தமிழகத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அரசு உத்தரவிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சென்னை மாவட்ட வருவாய் அலகில் வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். கிராம உதவியாளர் பணிக்கு ஊதிய விவரம் என்று பார்த்தால் சிறப்பு காலமுறை ஊதியம் ரூபாய் 11,100 முதல் ரூபாய் 31,100 வரை என்று தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி சென்னை மாவட்ட வருவாய் அலகில் வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள மொத்தம் 20 கிராம உதவியாளர் பணியிடங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மற்றும் நேரடியாக பணி நியமனம் செய்யப்பட உள்ளன. வட்டம் வாரியாக நியமனம் செய்யப்பட உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரம் அந்தந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ள தகவல் பலகையில் ஒட்டப்படும். மேற்படி பணிக்கான விண்ணப்பத்தினை திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியிலிருந்து 1/9/2025 முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 1/10/2025 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். சரி, வேறு என்னென்ன பிற தகுதிகள் என்பதை பார்க்கலாம். விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் வட்டத்தைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். தமிழில் பிழையின்றி வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராக இருக்க வேண்டும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும். உடற்தகுதி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் மீது எந்தவித வழக்கும் நிலுவையில் இருக்கக்கூடாது. பணி நியமனத்திற்கு விண்ணப்பதாரருடைய ஒழுக்கமும் முன் வரலாறும் தகுதிப்படுத்தும் வகையில் அமைய வேண்டும். விண்ணப்பதாரர்கள் மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவண இணைப்புகளுடன் சம்பந்தப்பட்ட வட்டாட்சியருக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளித்து விண்ணப்பிக்கலாம். மேற்படி பணிக்கான விண்ணப்ப படிவங்களை திரையில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியை அணுகி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.